நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடாக இருக்கும் மதுபானம் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு அழிக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுபானத்தால் குடும்பத்தின் பொருளாதார நிலை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்று பார்த்தால், மதுப்பழக்கம் ஒரு குடும்பத்தின் உடல்நல பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் பொருளாதார அடித்தளத்தையே பலவீனமாக்கக்கூடிய ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாகும். இந்தியா உட்பட பல நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மதுப்பழக்கம் குடும்பங்களை கடன், வறுமை மற்றும் பொருளாதார பாதுகாப்பின்மைக்கு தள்ளக்கூடும் என்பதை காட்டுகின்றன. குடும்ப வருமானத்தின் நேரடி இழப்பு. குடும்ப தேவையான உணவு, கல்வி, மருத்துவம், வீட்டு வாடகை போன்றவற்றிற்கு செலவிட வேண்டிய பணம் மதுபானத்திற்கு செலவாகிறது. தொடர்ந்து குடிப்பவர்களின் குடும்பங்களில் சேமிப்பு குறைகிறது. சில குடும்பங்களின் மாத வருமானத்தின் கணிசமான பகுதி மதுபான செலவாக மாறுகிறது. மதுப்பழக்கம் உள்ள குடும்பங்களில் அதிக கடனில் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகம். தினசரி செலவுகளை கூட சமாளிக்க முடியாமல் கடன் வாங்கும் நிலை உருவாகலாம். கேரளாவில் நடத்தப்பட்ட ஆய்வு மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பங்களில் கடன் சிக்கல் மற்றும் வருமான செலவு சமநிலையின்மை அதிகமாக இருந்தது என காட்டுகிறது. வேலை திறன் மற்றும் வருமான குறைவு. அடிக்கடி குடிப்பதால் வேலைக்கு செல்லாதது, உற்பத்தி திறன் குறைதல், வேலை இழப்பு போன்றவை ஏற்படலாம். இதனால் குடும்பத்தின் மொத்த வருமானமும் குறைகிறது. சில நேரங்களில் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய நிலை உருவாகிறது. மருத்துவ செலவுகள் அதிகரிப்பு. கல்லீரல் நோய், இதய நோய், விபத்துக்கள் போன்ற மதுவால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளுக்காக சிகிச்சை செலவுகள் அதிகமாகும். இந்தியாவில் மருத்துவ செலவுகள் பெரும்பாலும் குடும்பங்களே நேரடியாக செலுத்துவதால் பொருளாதார அழுத்தம் அதிகரிக்கிறது. குழந்தைகளின் கல்வி பாதிப்பு. குடும்ப வருமானம் மதுவுக்கு செலவாகும் போது குழந்தைகளின் கல்வி செலவுகள் குறைக்கப்படுகின்றன. பள்ளி விலகல், உயர்கல்வி வாய்ப்புகள் குறைத்தல் போன்ற விளைவுகள் ஏற்படலாம். இதனால் வறுமை தலைமுறைகளுக்கு தொடரும் அபாயம் உருவாகிறது. சொத்து இழப்பு. கடன்களை அடைக்க நகை, நிலம், வீடு போன்ற சொத்துக்கள் விற்கப்படும் நிலை ஏற்படலாம். சில குடும்பங்கள் நீண்ட கால பொருளாதார பாதுகாப்பை இழக்கின்றன. குடும்ப வன்முறை மற்றும் மறைமுக செலவுகள். மதுப்பழக்கத்தால் குடும்பத்தில் தகராறு, குடும்ப வன்முறை மற்றும் மனநல பிரச்சினைகளை அதிகரிக்கிறது. இதனால் சட்ட ரீதியான செலவுகள், மருத்துவ செலவுகள் மற்றும் வேலை நாட்கள் இழப்பு போன்ற மறைமுக பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. இப்படி மதுபானத்தால் நாட்டிற்கு வருமானம் கிடைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மதுபானத்தால் தினம் ஒரு குடும்பம் அழிந்து வருவதுதான் நிதர்சனமான உண்மை. மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று பெண்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்தாலும் அவர்களின் கோரிக்கை எப்போது நிரந்தரமாக நிறைவேறப் போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.